இப்போ வக்ஃபையே எடுத்துக்கோங்க. நாங்க நினைச்சிருந்தா போயிட்டு பெரிய போராட்டம் பண்ணியிருக்கலாம், மிகப்பெரிய அளவுல கூட்டம் வந்திருக்கோம். பட் அது ஒரு கண் துடைப்பா நான் பாக்குறேன். இது அப்படி கண் துடைப்புன்னு சொல்லிட்டு அது பாலிடிக்ஸா மாறிடும். அதனால நாங்க வந்து போராட்டம் பண்ணல. எங்க ஊர்க்கா சொல்லு. அதனால நாங்க வந்து போராட்டம் பண்ணல. மர்க்கா சொல்லு. அதனால நாங்க வந்து போராட்டம் பண்ணல. தீர்வு தான் எங்களுடைய நோக்கம். அதனால நாங்க கேஸ் போட்டு வச்சிருக்கோம். அவர் பேசுறது ஏதாவது சென்சோட இருக்கா? பொறுங்க. நம்ம வந்து மீடியா முன்னாடி வந்து நம்மளுடைய போக்கஸ் இருந்துட்டே இருக்கிற மாதிரி, நம்ம எப்பயுமே இருக்கிற மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டே இருக்கலாம். ஆனா என்ன சொல்யூஷன், என்ன தீர்வு என்னன்னு தான் இமிடியேட்டா உச்ச நீதிமன்றத்தில் நாங்க வந்து கேஸை ஃபைல் பண்ணோம். ஒரு அரசியல் இயக்கம் வழக்கும் போட வேண்டும், போராட்டமும் செய்ய வேண்டும். அதுதான் அரசியல் இயக்கம். மர்க்கா சொல்லு. ஒரு அரசியல் இயக்கம் வழக்கும் போட வேண்டும், போராட்டமும் செய்ய வேண்டும். அதுதான் அரசியல் இயக்கம். தெரியுது, நீ மூடு. வழக்கு தனிநபர்கள் போடுவது, போராட்டம் தான் அமைப்புகளும் அரசியல் கட்சிகளும் நடத்துவது. இந்த போராட்டங்கள் நடத்துவதன் மூலமாகத்தான் நீங்கள் மக்களின் நம்பிக்கையை பெற முடியும். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவிற்கு எதிராக மாவட்டந்தோறும் தாவேகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்த விஜய் அறிவுறுத்தி இருக்கிறார். மக்கள் தானே தேர்ந்தெடுத்தாங்க. மத்திய ஒன்றிய அரசை மக்கள் தேர்ந்தெடுக்கும் போது மக்கள் எந்த விருப்பத்தை சொல்கிறார்களோ அதுபடிதான் அரசு இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் போது இஸ்லாமியர்களை பாதிக்கும் விதமான இந்த சட்டத்தை ஒன்றிய அரசு கண்டிப்பாக திரும்ப பெற வேண்டும். ஒரு அரசியல் இயக்கம் வழக்கும் போட வேண்டும், போராட்டமும் செய்ய வேண்டும். அதுதான் அரசியல் இயக்கம். Actor turned politician Vijay's Tamazhaga Vetri Kazhagam has moved the Supreme Court against the Waqf bill. In fact, they've challenged the constitutional validity of the Waqf bill. This matter will be heard in the Supreme Court on the 16th of April. தீர்வு தான் எங்களுடைய நோக்கம். அதனால நாங்க கேஸ் போட்டு வச்சிருக்கோம். அவர் பேசுறது ஏதாவது சென்சோட இருக்கா? அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு? மானம் கெட்ட அயோக்கிய பள்ளிலாம், பொலப்பத்த புழுத்த வெளியலாம்.